ஹாய்டா எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்களோட பப்ளி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட நேம் வந்து லாஸ் மை கண்ட்ரோல். இது வந்து லாஸ் மை கண்ட்ரோலோட 4th எபிசோடாக ஆல்ரெடி 3 எபிசோடு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெட்செட் போட்டுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட டெலகிராம் பேஜ் அண்ட் ஐஜி பேஜ் வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலோட பயோவில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன்டா, ஓகேவா? ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் சவுண்டாக தான்டா இருக்கும், ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் மழையாக இருக்கா, அதனால் கொஞ்சம் லைட்டாக சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. அதை யாரும் கண்டுக்காதீங்க, வாய்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக நம்ம எதில் விட்டுருப்போம் அப்படின்னா, சுகாவும் நம்ம ஜங்குக்கும் பேசிகிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணப்போண்டா. இப்போ அப்படியே கட் பண்ணால் இப்போ ஒரு மார்னிங் டைம் தான், ஒரு ஏர்போர்ட்டு தான் காட்டுறோம். ஸோ அங்கேருந்து ஒரு பர்சன் அப்படியே வேக வேகமாக நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்க அப்படியே ஒரு கார் தான் நின்றுருக்கு. அந்த காரில் அந்த பர்சன் ஏறி அந்த கோவமாக அந்த டோர் அப்படியே பட்டுன்னு சாத்திட்டு, டிரைவர் காரடு அப்படின்னு சொன்னோடனே அந்த காரு அப்படி சல்லுன்னு வேகமாக ஒரு ரோட்டுக்கு போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே இங்கே கட் பண்ணால் இன்னொரு இடத்த தான்டா கட்டும். அங்கே ஒரு பர்சன் பெட்ரூமில் படுத்து நல்லா தூங்கிட்டுருக்காங்க. ஸோ செம்ம தூக்கம் அந்த பர்சனுக்கு. இப்போது அந்த பர்சனோட பக்கத்தில் தான் இன்னொரு பர்சன் வந்துட்டு, ஜங்குக் 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 எழுந்துரு. சுகா சார் ஒரு 5 மினிட்ஸ் சுகா எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, சுகா தான் இப்போது, ஜங்குக் இன்றைக்கி நம்ம எங்கே போகணும்னு தெரியும்ல, கொஞ்சம் எழுந்துரு ஜங்குக், போகணும், டைம் ஆச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 7 ஆகிடுச்சு, சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னு சொன்னோடனே, இப்போது ஜங்குக் அதை கேட்ட உடனே டக்குன்னு எழுந்து உட்காந்துக்கிறான். ஓகே சுகா, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு இப்போது அந்த பர்சனும் சாரிடா நம்ம ஜங்குக்கும் இப்போ அப்படியே எழுந்து ஃப்ரெஷ் ஆகலான்னு சொல்லிட்டு போயிடறான். இப்போது சுகாவுக்கு தான் ஒரு கால் வருது. ஸோ சுகா அப்படியே பேசிக்கிட்டே கீழே இறங்கி கார்டன் சைடாக போயிடுறான். இப்போது மேலே ரெஸ்ட் ரூமில் நம்ம ஜங்குக் தான் அப்படியே குளிச்சிட்ருக்கான். அவன் மைண்டு ஃபுல்லாக ஒரே டிஸ்டர்பாக இருக்குது. அவனுக்கு என்ன யோசிக்கிறான், என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மாதிரி தாட்டில் இருக்கான். அவன் என்ன பேச போகிறோம், என்ன செய்ய போகிறோன்ற மாதிரி ஏதோ மைண்டுக்குள்ளே போட்டு யோசிச்சுட்டு அந்த பர்சனை எப்படி மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டு ஃபுல்லாக ஒரு பிளாங்காக குழப்பத்தோட அவன் அப்படியே ஷவர் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா ஜங்குக் இப்போது அப்படியே குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கீழே இறங்கி நடந்து வந்துட்டுருக்கான். இப்போது ஒரு ஸ்டெப்ஸ் கிட்ட தான் நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ அவனோட மொபைல் தான் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதை அப்படியே ஆன் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டே அங்கே நின்றுட்டுருக்கான். சுகா இப்போது கார்டனில் தான் இன்னும் ஃபோன் பேசிவிட்டு அவன் ஏதோ ஒரு சைடில் சண்டை போட்டுட்டு கத்திகிட்டு இருக்கான் கோவமாக யார்கிட்டயோ. இங்கே ஜங்குக் தான் அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்லேயே நின்றுட்டு அந்த ஃபோனையே ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே இன்னொரு சைடில் பார்த்தா, இங்கே பாரு பிளாக், எனக்கு இதெல்லாம் மேட்ரு கிடையாது, ஓகேவா? எனக்கு தேவை சரக்கு பொருள் என் கைக்கு வரணும், புரியுதில்ல? நான் எதுக்கு வேலை வீட்டு இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துட்டு உங்ககிட்ட இதை கேட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் எனக்கு மிகப்பெரிய லாபம் இருக்குது, சரியா? சும்மாலாம் வந்துட்டு நான் இங்கே உட்காந்துட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. டைம் யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்காது, சரியா? அது சின்ன விஷயமா இருந்தாலும் வேல்யூபுளாக இருக்கணும்னு யோசிக்கிறாள். நான் இங்கே வந்து உட்காந்துட்டு உங்ககிட்ட சைன் போடு பண்ணு மயிரை போடுங்கன்றதுக்கு நான் ஒன்றும் சும்மா ரோட்டில் போட கிடையாது, சரியா? ஆமாம், ஜேஹோ. இந்த ஜேஹோப்டேருந்து ஒரு டீலிங்கை வாங்குறதும் சரி கொடுக்குறதும் சரி அந்த அந்த எமனோட பாசக்கையில் வேலை பேசுகிற மாதிரி மைண்டட், ஓகே? புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் திருப்பி என்னை பேச வைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஒரு பெருசாக பலவலன்னு பேசலாம் பிடிக்காது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே ஒரு புல்லட் தான் உள்ளே இறக்குற மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவேன். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே பிளாக், நான் உன்னை கூடி சீக்கிரம் பார்க்குறேன், ஓகேவா? வர்த்தா அப்படின்ட்டு இப்போ அங்கேருந்து ஜெயகுப்தா கிளம்புறான். அப்படியே அந்த கிளப்பை விட்டு வெளியில் வரான். இப்போது ஒரு கார் தான், பெரிய பிளாக் கலர் கார் நின்றுட்டுருக்கு. அதில் ஏறி உட்காரான். ஏறி உட்காந்தோன்னே பக்கத்தில் ஒரு பர்சன் ஜேஹோப்போட அப்படியே ஹெட்டை பிடிச்சி அவனோட ஷோல்டரில் சாய்ச்சிக்கிறான். ஜேஹோப்பும் செம்ம டயர்டாக அவன் கொஞ்சம் ட்ரிங்க் வேறு பண்ணியிருப்பான். இப்போ அப்படியே அந்த பர்சன் மேலே சாஞ்சிக்கிறான். இப்போ இங்கே அப்படியே கட் பண்ணால் ஜேகேவை தான் காட்டுறோம். ஜேகேவோட மேன்ஷன் முன்னாடி ஒரு பெரிய பிளாக் கலர் ஜீப் வந்து நிற்கிது. அந்த ஜீப்லேருந்து ஒரு பிளாக் கலர் கோட் ஷூட் போட்ட ஒரு பர்சன் அப்படியே இறங்கி
வேகமாக உள்ளே நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ அவனோட கண்ணில் அவ்வளோ கோவம். அவனோட கையை 5 விரலையும் அப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக மடக்கி அப்படியே ஒரு மாதிரி கிரிப்பாக வச்சுருக்கான். ஓங்கி ஒரு குத்து குத்துனா மொத்த பல்லும் கொட்டிடும். அந்தளவுக்கு அவ்வளோ கோவத்தோட உள்ளே இறங்கி அப்படியே நடந்து என்ஜாயிட்ருக்கான். இப்போது அந்த மேன்ஷனோட என்ட்ரன்ஸ் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கான். ஸோ அந்த கதவு அப்படியே ஒரு கையை வச்சு தள்ளுறான். ஸோ அந்த டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. இப்போது அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட நின்றுருந்த ஜேகே அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். இப்போது அவனோட ஃபோன் அப்படியே கீழே விழுகுது. இப்போ அப்படியே நிமிர்ந்து பார்த்தா அங்கே ஒரு பர்சன் தான் நின்றுருக்கான். இப்போ அந்த பர்சன் தான் அப்படியே வேகமாக உள்ளே வந்து அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட ஏறி ஒரு 2 ஸ்டெப்ஸ் மட்டும் கீழே நின்றுட்டு ஜேகேவோட ஒரு சைடில் காலரை பிடிச்சி, ஹேண்டா டேய் என்ன பண்ணியிருக்கன்னு தெரியுமா, நீ என்ன பண்ணியிருக்கன்னு தெரியுமா அப்படின்ட்டு நம்ம ஜேகேவை போட்டு செம்மடி அடிக்கிறான். ஜேகே எதுவுமே பண்ணலை, சைலண்டாக நின்றுட்டுருக்கான். அந்த பர்சன் ஜேகேவை போட்டு செம்மடி அடிச்சிட்ருக்கான். ஸோ ஜேகேவோட நோஸ், லிப்ஸ் அண்ட் அவனோட சீஸ்லேருந்து அப்படியே ஒரு மாதிரி ப்ளட்டாக வந்துட்டுருக்கு. ஆனால் ஜேகே ஒன்றுமே பண்ணலை, அப்படியே அவ்வளோ சைலண்டாக நின்றுட்டுருக்கான். அந்த பர்சன் யாருன்னு ஜேகேக்கு தெரியல, அவன் எதுக்கு அடிக்கிறானோ தெரியல. ஆனால் நம்ம ஜேகேக்கு ஏதோ ஒரு விஷயம் அவன்கிட்ட தடுக்குது, அவனை திருப்பி அடிக்க முடியல. ஜேகே சைலண்டாக அப்படியே நிற்கிறான். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா ஜேகே அந்த ஸ்டெப்ஸ்லேயே அப்படியே ஒரு மாதிரி கீழே விழுந்து கிடக்குறான். ஸோ செம்மடியே அந்த பர்சன் அடிச்சிருப்பான். இப்போ வரைக்கும் ஜேகே ஒரு மாதிரி ஃபைண்டாகி கீழே கிடக்குறான். இன்னமும் அந்த பர்சன் அடிச்சுட்டே தான் இருக்கான். அவனோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே பயங்கரமாக குளிக்கிட்டு அவனோட ஸ்டொமக்லேயே ஓங்கி ஒரு பஞ்ச் வைக்கலான்னு கையை அப்படியே தூக்குறான். இப்போ அந்த கையை ஒரு பர்சன் பிடிச்சிட்டு இழுத்து அந்த பர்சனோட கண் அப்படியே செம்ம கோவத்தோட பார்த்துட்ருக்கான். இப்போது அந்த பர்சனுக்கு தான் ஓங்கி ஒரு ஸ்லாப் விழுகுது. ஸோ அந்த பர்சன் அப்படியே 2 ஸ்டெப் கீழே இறங்கி அந்த ஸ்டெப்ஸ்லேயே அப்படியே உட்காடுறாங்க. இப்போது கீழே விழுந்த பர்சன் தான் டக்குன்னு எழுந்து, ஏய் உனக்கு அவ்வளோதான் மரியாதை, சே அசிங்கமால உங்களுக்கெலாம், இதுக்கெலாம் வெளியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, உங்கள் போக வேண்டியதானே, எச்சங்களா நீங்கள், அசிங்கமால உங்களுக்கு, இதுக்கு பேர் வேறு, நீ பண்ணுறது மாஃபியா தொழில் இல்லை, கேவலமான தொழில். உனக்கு அதுதான் வேணும்னா வேறு எங்கேயாவது போக வேண்டியதானே, அசிங்கமாக இல்லை உனக்கு, அசிங்கமாக இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த பர்சன் தான் சுகாவோட காலரை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டே கேள்வி கேட்டுட்ருக்கான். சுகா இப்போது அந்த பர்சனோட 2 கையும் தட்டிட்டுட்டு இப்போது ஆப்போசிட்டில் இருக்க பர்சனோட ஷர்ட்டை பிடிச்சி தான், இங்கே பாரு என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியாமல் ஓவராக சொல்லிட்டு இருக்காத, முதல்ல நீ யாரா, ஏய் நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன, நான் யாராக இருந்தால் உனக்கு என்னடா, நான் யாரும் தெரிஞ்சு என்ன புடுங்க போறியா, கொல்லிட்டு போறியா, நீ பண்ண கேவலமான வேலை இருக்குது தெரியுமா, சே அசிங்கமாக இருக்கும்னு நினச்சாலே, இவ்வளோ கேவலமான, நீங்கள்லாம் மாஃபியா இல்லை, வேறு இந்த பேர் வார்த்தை அளந்து தேவலாம் பேசிகிட்டு இருக்கேன், என்ன என்ன சுகா கோவம் வருதா, அது எப்படி சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்ற, எங்களுக்கு தானே கோவம் வரணும், வெக்கமான சூடு சொரணை அசிங்கம் இதெல்லாம் எதுவுமே இல்லாத உங்களுக்கெலாம் கோவன்ற ஒன்று பரவே கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் தான் இப்போது சுகாவை ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டு 2 ஸ்டெப் கீழே இறங்கி போயிட்டு இப்போ அப்படியே திரும்பி பார்த்து, உங்கள் 2 பேர் சாவும் என் கையில் தான் இருக்குது, அதுக்குன்னு விட்டுருவேன் நான் நினைக்காதீங்க, கண்டிப்பாக கொல்லுவேன், நீ எங்கே கை வச்சுட்டு வந்திருக்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக உங்கள் 2 பேரையும் கொல்ல மாட்டேன், என்ன சுகா இந்நேரம் இன்டர்நெட்டை நோண்ட ஆரம்பிச்சிருப்பே, நான் யாருன்னு தெரிஞ்சுக்க, போயே நோண்டிப்பார் தெரியும் அப்படின்ட்டு அந்த பர்சன் இப்போ அப்படியே அங்கேருந்து நடந்து போயிடுறான். இப்போது ஜேகேவை தான் சுகா அப்படியே தூக்குறான். ஜேகே இங்கே பாரு, ஜேகே ஜங்குக்கா எழுந்துரு, ஜங்குக் எழுந்துரு அப்படின்ட்டு தட்டுறான். ஜங்குக்கு இப்போ மயக்கத்தில் இருக்கான். ஸோ சுகா அப்படியே தூக்கிட்டு போய் அவனோட பெட்டில் போட்டுட்டு இப்போ அவனை அப்படியே எழுப்பத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இப்போ இங்கே அப்படியே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்குறோம். இப்போது
தயாங்கூட அம்மா தான் கொஞ்சம் கொஞ்சம் தயாங்கிட்ட பேசி அவனை அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்க வச்சுருப்பாங்க. ஸோ தயாங்க இப்போ கண்ணை முழிச்சு படுத்திருக்கான். அவனால் அவனோட கால் கை உடம்பு எதையுமே அசைக்க முடியல. ஏன்னா அவ்வளோ பெயினில் இருக்காம அவனோட உடம்போட மனசு ரொம்ப பெயினாக இருக்கிறதுனால அவனோட பாடியும் சரி மனசும் சரி எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டேங்குது. தயாங் கண்ணு முழிச்சதோடு சரி இப்போ வரைக்கும் அவங்க அம்மாக்கிட்டேயும் சரி அவங்க அப்பாக்கிட்டேயும் சரி யாருக்கிட்டையுமே பேசல. இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பர்சன் தான் உள்ளே வராங்க. அது வேறு யாரும் இல்லை, டாக்டர் தான். அப்படியே டாக்டர் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு அவனோட கையை பிடிச்சி பார்த்துட்ருக்காரு. இப்போது அவரோட சிஸ்டர் அந்த இன்ஜெக்ஷனுங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே தயாங்க்கு என்னாச்சுன்னே தெரியல. அவன் அப்படியே அந்த கையெல்லாம் உதறி விட்டுட்டு ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டு அந்த பிளாங்கெட்டை அப்படியே இழுத்து மூடுறான். ஸோ அவனுக்கு உடம்பெல்லாம் அப்படியே அவ்வளோ ஷிவர் ஆகுது. ரொம்ப பயப்படுறான். இப்போ ரொம்ப பயந்துக்கிட்டே அந்த பிளாங்கெட்டை இழுத்து இழுத்து மூடுறான். இதை அவங்க அம்மா பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ போய் தயாங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. தயாங் தயாங் இங்கே பாரு, ஒன்றும் இல்லை அது டாக்டர்ப்பா, ஒன்றும் இல்லை பயப்படாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட அம்மா தான் அவனை ரொம்ப கம்ஃபோர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் தயாங் செம்மையாக பயந்துட்டான். இப்போது நர்ஸ் தான் அப்படியே தயாங்க்கு லைட்டாக தூக்கம் வர மாதிரியான ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து லைட்டாக போட்டு வர்றாங்க. இப்போது தயாங் அப்படியே லைட்டாக கண்ணை மூடி அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்குற அளவுக்கு அந்த இன்ஜெக்ஷன் இருக்கும். ஸோ ஒரு 1 hour போல் தூங்குறதுக்காக போட்டிருப்பாங்க. அவன் ஒரு மாதிரி ரொம்ப ஷுவராக இருப்பான். ஸோ டாக்டர் செக் பண்ணணுன்றதுனால அவனுக்கு கொஞ்சம் தூக்கம் மாறுறது மாதிரி போட்டு அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டுருப்பாங்க. இப்போது தயாங் டாக்டருக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறது அப்படின்றது எதுவுமே தெரில. ஏன்னா தயாங்க்கு எந்த ஒரு ஜென்ஸோட வாய்ஸ் கேட்டாலும் அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது. இதை எப்படி போக்குறது அப்படின்னு டாக்டருக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. இப்போது டாக்டர் தான் தயாங்கோட அம்மாவையும் அப்பாவையும் கேபின் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. சார், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. உங்கள் பையன் ரொம்ப பயப்படுறாரு. எனக்கு ஒரு டாக்டராக வந்து பாடிக்கு தான் மெடிசன் கொடுக்க முடியும். அவரோட மைண்டுக்கு என்னால் மெடிசன் கொடுக்க முடியாது இல்லையா? எனக்கு இதை எப்படி இதை நான் உங்களுக்கு சொல்கிறது இல்லை, எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். சார் ஒரு டாக்டர் நீங்கள் எப்படி சொன்னால் எப்படி சார்? சார் அது எனக்கு தெரியுது, அவருக்கு உடம்புல பிரச்சனைன்னும் போது நான் அதை குணப்படுத்தி வச்சேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போது அவரோட மைண்டுக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்கிறத விட அவர் மைண்டு டிஸ்டர்பாக இருக்கும்போது இதுக்கு நான் என்ன மெடிசன் கொடுக்க முடியும்? இதுக்கு மெடிசனே கிடையாது சார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சார். நான் என் பையனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். கிட்டத்தட்ட 3 வாரம் ஆகுது சார் நான் என் பையனை பார்த்து. என் பையன் என்னை பார்த்தாலே பயப்படுறான் சார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்பான்னு என் பின்னாடி செல்லமாக சுற்றின பையன் என்னை பார்த்தாலே பயப்படுறான் சார். ஏதாவது பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர் அப்படின்ட்டு தயாங்கோட அப்பா தான் இப்போ டாக்டரோட கையை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ டாக்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக தயாங்கோட அப்பா கிட்ட அப்படியே ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ இங்கே அப்படியே கட் பண்ணால் ஜங்குக்கோட பெட்ரூமில் தான் பார்க்குறோம். இப்போது சுகா தான் ஜங்குக்கை அப்படியே அவனோட முகத்தில் தண்ணிலாம் தெளித்து அவனை அப்படியே எழுப்பி விட்டுருப்பான். இப்போ எழுந்து உட்காந்தோடனே ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து அவனுக்கு கொஞ்சம் மெடிசன்லாம் போட்டு விட்டுருக்கான். ஏன்னா ஜங்குக்கோட நோஸ் லிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ப்ளட் வந்திருக்கும். ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுருக்கான் சுகா தான். இப்போது ஜங்குக் தான் சுகா கிட்ட நான் ஒன்று கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ சுகா எதுவுமே பேசலை. நம்ம ஜங்குக்கோட கையில் ஒரு டேப் ஒன்று எடுத்து கொடுத்து, நீ என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கே, இதில் மொத்த டீட்டெயிலாக இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் ஒரு டேப்பை கொடுத்துட்டு போகிறான். ஸோ இப்போது ஜங்குக் தான் அந்த டேப்பை அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ அந்த டேப்பை பார்க்க ஜங்குக்கு செம்ம வைட் ஐஸ் ஆகுது. ஏன்னா அந்த டேப்பில் இருக்க பர்சன் யாருன்னா அவனோட ஃபோட்டோ போட்டு அவனோட மொத்த ஹிஸ்ட்ரியும் பக்கத்தில் எழுதியிருக்கு. அது யாருன்னா ஜெமீன். இப்போ இங்கே அப்படியே கட் பண்ணால் இப்போ ஒரு பெரிய ஆஃபீஸ் மாதிரி தான் காட்டுறோம். அங்கே ஒரு பர்சன் தான் உள்ள டென்ஷனாக அப்படியே கத்திட்ருக்காரு. இப்போது அங்கே ஒரு பர்சன் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வராரு. அங்கே அந்த
சிஓ போஸ்ட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு 2 பர்சன் தான் கையை கட்டிட்டு சாரி சார், சாரி சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவர் தான் கெட் அவுட் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவர் கத்துன உடனே இப்போ அந்த 2 பேரும் அப்படியே வெளியில் போயிடுறாங்க. இப்போது அந்த டோரை திறந்துட்டு உள்ளே வந்த பர்சன் தான் அந்த சிஓக்கு ஆப்போசிட்டில் அப்படியே சார் இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் சார், இதெல்லாம் முடிச்சிட்டேன் சார், இதை சைன் மட்டும் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்போது அந்த சிஓவும் போட்டு கொடுக்குறாரு. அவர் வேறு யாரும் இல்லைடா சார், லீ தான், ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ அவர் வந்து இப்போ அப்படியே சைன் போட்டு அந்த பர்சன்ட்டு கொடுக்குறாரு. இப்போது அங்கே நிற்கிற பர்சன் தான் சார் இன்றைக்கி ஒரு 2 o'clock ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது. அந்த மீட்டிங் கொஞ்சம் பெரிய மீட்டிங்கிறால அது ஒரு 4 o'clock இல்லை ஆர் 5 o'clock வரைக்கும் போகும் சார். நான் எல்லாம் அரேஞ்ச் மட்டும் பண்ணிட்டுமா, ஓகே தானே சார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மிஸ்டர் லீ இப்போ அப்படியே பார்க்குறாரு. உங்ககிட்ட நான் எப்போ வந்து மீட்டிங் இருந்தாலும் ஒன்று 1 டேக்கு முன்னாடி சொல்லிடு, இல்லை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிடு அப்படின்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? ஆமாம் சார் சொல்லியிருக்கீங்க. இப்போது டைம் என்ன ஆகுது சார்? இப்போது 1:30 சார். ஓ 1:30. இப்போது மீட்டிங் எத்தனை மணிக்கு? அது 2 o'clock சார். கிளைண்ட்லாம் வந்துட்டாங்களா? கிளைண்ட்டு ஆன் த வேல இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே மிஸ்டர் லீ தான் எழுந்து அந்த பர்சனை ஓங்கி ஒரு ஸ்லாப் வைக்கிறாரு. அந்த பர்சன் அப்படியே இந்த கன்னத்தை பிடிச்சிட்டு ஒரு 2 அடி தள்ளி நிற்கிறான். இப்போது அடிச்சாடிக்கு அப்படியே பின்னாடி போய் நின்றுருப்பான். இப்போ லீ தான் அவனுக்கிட்ட வந்துட்டு, இந்த பாரு, இங்கே ஒன்றும் நீ எனக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சில்ல, நான் தான் உனக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுருக்கேன். நான் இப்போ எதை சொல்லணும் அதை செய்கிறது தான் உன் வேலை, புரியுதா? நீ என்ன சொல்கிறியோ அங்கே வந்துட்டு நிற்கிறதுக்கு என் வேலை கிடையாது, புரியுதா? நான் சொன்ன மாதிரி செஞ்சால் நீங்கள் வேலைக்கு இருப்பேன், இல்லைன்னு வச்சுக்கோ நாயை தூக்கி எறிகிற மாதிரி வெளில தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பேன், புரியுதில்ல? அது சாரி சார், சாரி சார். இங்கே பாரு பிளாக், நீ பண்ணுற எதுவுமே வர சரியில்லை. காலையில் பார்க்குறேன் வந்துட்டு பஞ்சு வச்சுட்டு நீ பாட்டு போயிட்டே இருக்க. இது என்ன உன் அப்பா ஓட்ட ஆஃபீஸா? இங்கே பார், இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ், புரியுதா? வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு லீ தான் இப்போ அப்படியே பிளாக்கை பார்த்து மேலேருந்து கீழே வரைக்கும் செம்மையாக முறைச்சிட்டு போகிறாரு. இப்போது அங்கே அந்த பிளாக் தான் அப்படியே சைலண்ட்டாக அந்த கண்ணை ரப் பண்ணிவிட்டு அப்படியே லீயை பார்த்துட்டே நின்றுருக்கான். இப்போ அவனும் டக்கு டக்குன்னு அங்கே இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மீட்டிங் ரூம் தான் போயிட்டுருக்கான் பின்னாடியே. இப்போ அங்கே மீட்டிங்கும் வந்து போயிட்டுருக்குடா. பிளாக் வந்து அப்படியே அந்த லீ பக்கத்துலேயே நின்றுட்டு அவன் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கான். இப்போ அங்கே மீட்டிங் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ இதை அங்கே அப்படியே கட் பண்ணான். இப்போது சுகா தான் ஒரு பர்சனுக்கு அப்படியே கால் பண்ணுறான். இப்போ ஆப்போசிட்டில் இருக்க பர்சனும் அப்படியே கால் எடுத்துகிட்டு, ஏய் என்ன தாண்டி பண்ணிகிட்ருக்காங்க, நான் சொன்னதை செஞ்சா இல்லையா? அது வந்து சுகா, புரியல. அது வந்து சாரி, நம்ம காலைல தானே பேசிகிட்டு இருக்கோம், ப்ளீஸ் நான் சுகானி கூப்பிட்றேன். சுகா ஒன்றும் இல்லை, கண்டெய்னர் எல்லாமே ஏற்றியாச்சு சுகா, எல்லாமே ஓகே தான். ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஒரு 4 கண்டெய்னர் வந்து ஏற்றியாச்சு, ரெடியாகி போயாச்சு. என்னது 4 தான் எழுதியிருக்கீங்களா? ஏய் என்னடி விளாட்றியா நீ? நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை. என்னடி 4 தான் எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்க? ஏய் நைட்லேருந்து போயிட்டுருக்குடி, மொத்தம் 28 கண்டெய்னர் போகணும் சரியா? அதில் நீ இப்போ தான் 4 ஏற்றிருக்கேன்ற. அது வந்து சுகா உனக்கு தெரியும்ல, நைட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது, ஆள் வேறு யாரும் பத்தலை. சாரி சுகா. இப்போ என்ன காலையில் தான் நான் இருக்குது, நான் இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே கண்டிப்பாக மத்தியானத்துக்குள்ளேயா? இங்கே பாரு, உன் உயிர் இருக்கிறதும் இல்லாததும் உன் கையில் தான் இருக்குது, எனக்கு அதெல்லாம் தெரியாது. பாரு, நான் வந்து ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு ஒர்க் எவ்வளோ முக்கியன்றதும் உனக்கு நல்லாவே தெரியும். வேணாண்டி என்கிட்ட விளையாடாத, என்னை ரொம்ப டென்ஷன் ஏற்றிட்டுருக்கேன். இங்கே ஆல்ரெடி நான் 1008 பிரச்சனை போயிட்டுருக்கு. சரி அதை பார்த்து பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்டு வந்தால் என்ன சுகா ஓவராக பேசுகிற? நான் எந்த வேலையும் இதுவரைக்கும் செஞ்சதே இல்லையா? நான் எதுவுமே பண்ணது இல்லையா? எந்த விஷயத்தையும் நான் சரியாக முடிச்சது இல்லையா? என்னமோ நான் எதுவுமே பண்ணாத மாதிரி கத்திட்டுருக்கேன். இங்கே பாருடி, நீ எதுவும் பண்ணலன்னு நான் சொல்லலை, நீ கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்க, ஓகேவா? ஆனால் எனக்கு தேவை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும், புரியுதா? எனக்கு எல்லா மிஷினையும் கரெக்டாக முடிப்பேன், வாய்க்கிலேயே பேசுகிறல்ல, எனக்கு மத்தியானம் வரலாம் டைம் இல்லை. உனக்கு இன்றைக்கி 11 மணிக்கு தான் டைம், புரியுதா? 11 o'clock அதுக்குள்ளே நீ மொத்தத்தையும் ஏற்றி அனுப்பிட்டு எனக்கு கால் பண்ணதை நேராக ஜேகேவோட மென்ஷனுக்கு வந்துடு, புரியுதா? இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்ட்டு சுகா இப்போ அப்படியே எங்கள் காலை கட் பண்ணுறான். இங்கே இவன் தான் அப்படியே அந்த ஃபோனை அழுத்தி பிடிச்சிட்டு இவனை வச்சுக்கிட்டு
போய் பார்த்துக்குறேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவன் தான் அங்கே இருக்க மொத்த எம்ப்ளாய்ஸையும் போட்டு செம்மையாக திட்டிகிட்டு இருக்கா. இவன் வந்து வேறு யாரும் இல்லைடா, இவங்களோட பர்சனல் அசிஸ்டண்ட்டு ப்ளஸ் வந்து அவள் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஓகேவா ஷுகாக்கு. ஸோ அவள் தான் அங்கே வந்துட்டு எல்லோரையும் பிடிச்சி கத்திட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கா. இப்போ இங்கே இருக்க மொத்த கண்டெய்னர் இன்னும் அரை மணி நேரத்தில் போகலை, இன்னும் 1 ஹவர்க்குள்ளே அங்கே போய் ரீச் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒருத்தன் கூட உயிரோட போக மாட்டீங்க, அப்படியே இந்த கடலில் குணமாக தான் மிதப்பீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கா. இப்போது இது அப்படியே இங்கே கட் பண்ணால் அம்மா அப்படின்னு ஒரு வாய்ஸ் தான். அந்த வாய்ஸை கேட்டோடனே அங்கே உட்காந்துருக்க 2 பேரும் அப்படியே திரும்பி ஒரு பர்சனை பார்க்குறாங்க. இப்போ பார்த்த உடனே 2 பேரும் செம்மையாக அழுகுறாங்க. ஸோ அந்த பர்சனும் அப்படியே செம்மையாக அழுகுறான். இப்போ அப்படியே அந்த 2 பேரும் அந்த பர்சன் கிட்டே போயிட்டு அப்படியே அந்த பர்சனை ஹக் பண்ணிவிட்டு 3 பேரும் பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போ அப்படியே அழுதுகிட்டே அங்கே 3 பேருக்குமே அவங்களால நிற்கவே முடியல. அப்படியே 3 பேரும் கீழே நீல் டவுன் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படியே கீழே முட்டி போட்டுட்டு பயங்கரமாக ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படியே ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஜிமின் 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 அவன் எப்படி படுத்திருக்கான் தெரியுமா, உன் கூட எப்படி இருப்பான், எப்படி விளையாண்ட பையன்டா அவன், அப்படி அவனை என்னால் பார்க்க முடியல ஜிமினா, அவனை எழுந்து வர சொல்லு ஜிமினா, எனக்கு கோவம் வருது ஜிமினா, நான் அடிச்சிருவேன் ஜிமினா, அவனை வர சொல்லு ஜிமினா அப்படின்ட்டு அங்கே அவங்க தயாங்கோட அம்மா தான் பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அம்மா நீங்கள் அழாதீங்க, நான் பார்த்துக்குறேன், நான் வந்துட்டேல நான் பார்த்துக்குறேம்மா, ப்ளீஸ்மா நீங்கள் அழாதீங்கம்மா, அப்பா அழாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா அழாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் இப்போ அந்த 2 பேரையும் அப்படியே எழுப்பி கூட்டிகிட்டு வந்து அங்கே சேரில் உட்கார வச்சுட்டு அம்மா நான் போய் பார்க்கவா, நான் போய் பார்க்கவாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது ஜிமின் தான் அப்படியே உள்ளே போகலான்ட்டு அப்படியே நகர்றான். இப்போது டக்குன்னு ஜிமினோட அப்பா தான் அப்படியே கையை பிடிச்சிட்டு இல்லை ஜிமினா வேண்டாம், நீ உள்ளே போகாத வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே தடுக்கிறாரு. ஜிமின் இப்போ அப்படியே அவரை மேலேயும் கீழேயும் பார்க்குறான், என்னத்துக்கு இவர் கை பிடிச்சிருக்காருன்ற மாதிரி. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஒரு கையை வேகமாக எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்பா விடுப்பா, அப்பா எனக்கு அவனை பார்க்கணுப்பா, அப்பா விடுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா, அப்பா தடுக்காதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா நிறுத்தாதீங்கப்பா, நான் அவனை பார்க்கணுப்பா, நான் செத்துருவான்ப்பா, அவனை பார்க்கணுப்பா, ப்ளீஸ்ப்பா, என்னால் அவனை இந்த ரூமில் அவனை என்னால் பார்க்க முடியல, நான் எப்படி பார்த்த பையன் இங்கே கொண்டு வந்து படுக்க வச்சுருக்கான், அப்பா என்னை விடுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி ஜிமின் அங்கே பயங்கரமாக அழுகிறான். இப்போ அவங்க அப்பா தான் அப்படியே ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவர் அந்த ஹக்லேயே ஜிமின்கிட்ட அவன் ஒரு எந்த பையனோட குரல் கேட்டாலும் ரொம்ப பயப்படுறான், ப்ளீஸ் ஜிமினா உள்ளே போகாதடா, எனக்கு இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ப்ளீஸ் ஜிமினா உள்ளே போகாத ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் பயங்கரமாக அழுகுறாரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே அவங்க அப்பாவோட ஹக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவரை ஒரு மாதிரி டியரி ஐஸோடு பார்த்துட்டு இப்போது டக்குன்னு டாக்டரோட கேபினுக்கு தான் போகிறான். இப்போது கேபின் போயிட்டு அங்கே சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்ருக்கான் டாக்டர்கிட்ட. அப்போ அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டர்ஸு தயாங்க பற்றி நான் மொத்த டீட்டெயில்ஸையும் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ இங்கே அப்படியே கட் பண்ணால் இன்னொரு ரூமு தான் காட்டுறோம். ஓகே வலிக்குதா ஜெஹப் நிறுத்து, நிறுத்து வலிக்குதா, வலிக்குது வலிக்குதா, வலிக்குதா நிறுத்துறா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொழுதுனாங்க அப்படியே பயங்கரமாக ஒரு ரூம்குள்ளே அந்த ரூமே அலறவளுக்கு அப்படியே மூன் பண்ணிகிட்ருக்கான். ஒரு பணிக்குள்ள நிலவுகள் சொந்தம்